வெல்கம் டு கீர்த்தி தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு 7 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி 6 மாத குழந்தைக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம 7 மாதம் ஆயிடுச்சு குழந்தைக்கு அப்படின்னா என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்போ ஃபுட் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து பிடிக்குதா, அந்த டேஸ்ட்டுக்கு அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கவனிங்க. அதே மாதிரி ஒரே ஃபுட்டாக ரிப்பீட்டடாக கொடுக்காம கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுங்க. எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு பழம் ஒரு காய் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அதனால் எந்த ஒரு அலர்ஜியும் இல்லையா, அவங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி பாருங்கள். ஒரு சில ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது கொடுக்குறதுக்கு அப்படின்னா உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட அட்வைஸ் கேளுங்க. இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா, இல்லை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கேட்டுக்கோங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபுட்டை ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் கொடுக்காதீங்க, அதுக்கப்புறமா கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு புதுசாக ஒரு ஃபுட்டு மட்டும் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரே நாளில் இப்போ ஒரு 3 ஃபுட்டு 3 நேரமுமே நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று செட் ஆகலைனாலும் குழந்தைங்களுக்கு அலர்ஜி வரும். ஸோ நம்மளால் எந்த ஃபுட்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி நம்ம 3மே புதுசாக கொடுத்துருக்கனால நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதை மட்டும் அன்றைக்கி கொடுங்க. அப்புறம் நீங்கள் ரெகுலராக கொடுக்குறத கொடுங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டு செட் ஆகிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன பழங்கள் 7 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பழங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள், அவகேடோ, வாழைப்பழம், பேரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்புறமா வந்துட்டு முலாம்பழம், ப்ளம்ஸு, சப்போட்டா பழம், பப்பாளி பழம், இந்த மாதிரி எல்லா பழங்களுமே வந்துட்டு இந்த குறிப்பிட்ட பழங்கள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த பழங்களை வந்துட்டு நீங்கள் நல்லா ஸ்மூத்தி மாதிரி அரைச்சி கொடுக்கலாம். இல்லை அந்த 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ்க்கு அப்புறமா ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த பல் முளைக்கிறதுக்காக கொஞ்சம் அவங்களுடைய நாக்கு அப்படியே துருத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி அவங்களையும் அறியாமல் நாக்கு துருத்திக்கிட்டு ஒரு மாதிரி கடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் நல்லா உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து அவங்க கையிலே கூட கொடுத்து அவங்க எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு கவனிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஸ்மூத்தி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துர்லாம். எடுத்தோடனே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. அவங்களுக்கு வந்து பிடிச்சி போச்சு அப்படின்னா அப்புறமா நீங்கள் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே நிறைய கொடுத்துட்டு குழந்தைங்க வந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. பொதுவாகவே வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சமாக தான் இருக்கணும், பட் ஒரு டே பை டே தான் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஒரு பவுலில் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஃபுல்லாக குழந்தைங்க காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களால முடிஞ்ச அளவு விளையாடிக்கிட்டே எவ்வளோ தூரம் சாப்பிட்றாங்க அப்படின்றத நீங்கள் கவனிங்க. முக்கியமாக எது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் யூஸ்வலாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒரு சில மீல் வந்து பாதியோடு வந்து குழந்தைங்க வந்து வாங்க மாட்டாங்க, ஆனால் ஒரு சில இது கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குது அப்படின்றத கவனிங்க. அடுத்தது வந்துட்டு காய்கறிகள் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா கேரட், பூசணிக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, பீட்ரூட், சுரக்காய், தக்காளி, பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காயும் கொடுக்கலாம். சக்கரை பூசணி அதாவது மஞ்சள் பூசணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா பீன்ஸு, பட்டாணி, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக சேர்க்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு நல்லா ஸ்மூத்தி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இல்லாட்டி சாதத்தோடு நல்லா மசிச்சு குழந்தைங்களுக்கு நல்லா வேக வச்சு மசிச்சு கொடுங்க. அவங்களுடைய தொண்டைக்குழியில் வந்து எதுவும் சிக்காத மாதிரி ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக வேணும். அதனால் முடிஞ்ச அளவு நல்லாவே மசிச்சு கொடுங்க. அடுத்து வந்துட்டு அரிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கிற அரிசியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பார்லி,
பார்லி அரிசி கிடைக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. அதுலேயும் வந்துட்டு நிறைய நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அரிசிகள் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு அவல் சேர்த்துக்கலாம். ரவை, நம்ம சைடு உப்புமா கிண்டுறோம் இல்லையா, அதிலே வந்துட்டு காரம் எதுவும் சேர்க்காம குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ரவை கிண்டி தரலாம். அதுவும் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு உணவாக இருக்கும். அதுக்கப்புறமா அவலை வச்சு அவல் போகா, அவல் உப்புமா அப்படி சொல்லுவோம் இல்லையா நம்ம, அதுவும் குழந்தைங்களுக்கு நீங்கள் எதுனாலும் கொடுங்க, ஆனால் காரம் இல்லாமல் கொடுங்க, அதுதான் முக்கியம். அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பருப்பு வகைகளில் வந்துட்டு நீங்கள் பாசிப்பருப்பு, அப்புறமா துவரம் பருப்பு, இது எல்லாமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு சேர்க்கலாம். நீங்கள் சாதத்தோட பருப்பு சாதமாகவும் கொடுக்கலாம், இல்லை சூப்புக்காக காய்கறிகளோட பருப்பை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். அதுவும் குழந்தைங்களுக்கு நல்ல சத்து தான். அடுத்து வந்துட்டு நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம், பட்டரும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சீஸு, குழந்தைங்களுக்கு 7th மந்த்லேருந்தே சீஸ் கொடுக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஒரு நல்ல ஒரு கொழுப்பு நிறைந்த ஒரு ஃபுட்டு அப்படின்னா அதில் வந்து நெய், பட்டர், சீஸ் எல்லாமே வரும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாமே குழந்தைங்களுக்கு இப்போவே கொடுக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபுட்டோட, இப்போ ஒரு சூப் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ரெடி பண்ணுற எல்லா ஃபுட்லேயுமே கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் ரொம்ப சத்தாக சாப்பிடுவாங்க. அடுத்து இப்போ நீங்கள் நான் வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு குழந்தைக்கு வெறும் அந்த மஞ்சள் கரு, முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் கொடுத்தா போதும். வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி க்ரீன் வெஜிடபிள்ஸ், இந்த ஃப்ரூட்ஸ் இதை மட்டுமே சேருங்க, அதுவே குழந்தைங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா முட்டையோட வெள்ளைக்கரு நம்ம கொடுக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அலர்ஜியை உண்டாக்கும். 1 வயசு நிரம்பினதுக்கு அப்புறம்தான் முழு முட்டையை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து முட்டையோட மஞ்சள் கரு மட்டும்தான் கொடுக்கணும். இந்த ஃபுட் எல்லாமே நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். இப்போது இருக்க சுச்சுவேஷனில் உங்களால் என்ன வாங்க முடியுமோ, ஃப்ரூட்ஸ் என்ன கிடைக்குதோ அதை கொடுங்க. அப்புறமா வந்துட்டு நார்மலாக நீங்கள் வீட்டில் சமைக்கிற உணவுகள்லேயே வந்துட்டு காரம் இல்லாமல் குழந்தைக்குன்னு தனியாக எடுத்து வச்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உணவுகளை நீங்கள் கொடுக்குற நேரத்தில் கண்டிப்பாக வந்துட்டு தாய்ப்பாலும் கொடுக்கணும். பொதுவாகவே வந்துட்டு நீங்கள் ஃபுட்டு தான் கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு பால் கொடுக்குறத வந்து குறைச்சிடாதீங்க. நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துட்டே தான் இருக்கணும். அதில் இருக்கிற சத்து வேறு எதுலேயுமே இருக்காது. ஆனால் 1 வயசுக்குள்ளே குழந்தைக்கு எல்லா ஃபுட்டுமே சேர்த்துறணும், அப்போ தான் அவங்க சாப்பிட பழகுவாங்க, நம்ம தாய்ப்பால் மட்டுமே பத்தாது அப்படின்ற 2 காரணங்களுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். அதனால் வெளி ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், இனிமேல் தாய்ப்பால் தேவையில்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் தாய்ப்பாலும் கொடுங்க. அதே சமயம் ஒவ்வொரு ஃபுட்டாக வெரைட்டி ஆஃப் டேஸ்ட்டு வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து குழந்தைங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்னாலும் இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவிலேருந்து 7 மாதம் ஆன குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். புதுசான அம்மாக்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்ன வீடியோ போட்டாலும் வரும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களோட நியூ ஃபேமிலி மெம்பர்ஸ், புது அம்மாக்கள், நியூ பேரண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.